மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாடி பூரி பானிபூரி. இதுதான் கொத்து தோசையா? இன்னைக்கு நம்ம வீடியோல குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாளா ஆச்சு. அதனால எனக்கு போடுறோம். நீங்களும் பாட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. எங்க வீடியோக்கு அப்லோட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா குளிப்பால வீடியோ பண்ண போறோம். இப்போ வாங்க புளிப்பொடி அரைச்சு போலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்க வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. ஈடாம் ஒரு கப், எங்க வீட்டுல இருக்கிற பையன் மாவி, எங்க வீட்டுல இருக்கிற ரேஷன் நெய், கட்டில் மலோட பொண்ணு உட்காந்துருக்கு. வெள்ளம் எப்படி இருக்கு பாருங்களேன். இதுக்கு ரேஷன் வரமே போடும். இந்த பொருள்லாம் காசு கொடுத்து வாங்கல, ரேஷன்ல பொங்கலுக்கு கொடுத்தாங்க. அதனால எல்லாம் வச்சு புளி பண்ணதுக்கு சொல்றோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க அம்மா புளி பண்ணதுக்கு வெள்ளத்தை காசி கொடுக்குறாங்க. வெள்ளம் காய்ச்சிக்கிறாங்க. வாட்ச பண்ணிங்களா புரு வச்சு புரியா உடம்படியே இல்லை பபோல். வளர்த்து ஊற்றி மாவு ரெடி பண்ணிருக்கோம். இப்போ நம்ம குழி பண்ண சட்டில நெய் ஊற்ற போறோம். நெய்க்கு மேல நெய் ஊற்ற போறோம். நெய் புடி பண்ணிடணும். இப்போ புளி பண்ண மாவை ஊற்றிடலாம். மக்களே சுட்டு சுட்டு வைக்க திட்டு காலி பண்ணிடுறாங்க மக்களே. கள்ள மிட்டாய் வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்க நாங்க. யாருக்கு பார்சல்? சரி எடு. பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பணியாரத்தை டிஃபன் பாக்ஸ் பண்ணு, எடுத்து டக்குன்னு அடுக்கு. அதுக்குள்ள தோசை சுட போகணும். இன்னைக்கு நம்ம அந்த புளிப்பழ சாட்டையில புளிப்பழம் வந்துச்சு. இவன் அவனே தாப்பா. இப்ப நம்ம தோசை ஊத்த போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அம்மாவும் நல்லா ஊத்தம் நினைக்கிறேன். இந்த கடை சைஸ்க்கு தோசை எப்படி இருக்கும்? தண்ணி தோசை இது கிருஷ்ணா இல்லை, ஆவின் நெய். அதனால நாங்கள்
முதல் போல் ஊற்றுவோம். அப்பா நான் சாப்பிட வெளியில் போல சாப்பிடுவோம். அப்பா எங்கெங்க ஓட்டை வந்து அங்கே விட்டோம்னா அடி பிடிக்காம வரும். அப்பா அதுக்கப்புறம் நீங்க மாமா கேபின்ல போடுங்க. இது தோசை. இது நெய் தோசை. இருக்கு சாப்பிடுங்க. இது சிஸ்டர் வாழ மகளே அங்க இருக்குன்னு இங்க இங்க பெட்ல இருக்கு. அதை அப்படியே தேய்ச்சி அப்படியே அங்க அந்த தோசை செட்ல அப்படியே வச்சு சும்மா அப்படியே திருப்பி போட்டு இருக்காங்க. சுருப்பிஞ்சிடும். இது உண்மையான தோசை இதுலயே தான் சுட்டோம். எடுக்கிறதுக்கு மட்டும் ஸ்டிஃப்னஸ்க்காக அங்க வச்சேன். பத்த வச்சிருவேன் இருந்தாலும் ஊத்திக்கிட்டேன் ஆசைக்கு. காட்டு. அங்க ஒரு தோசை தேய்ச்சி போவாங்க சாப்பிடலாம். வீடியோ எடுக்கலடா. அப்பாட்ட கட்டுறா. எப்படி இருக்கு சொல்றா. அந்த இடிக்கு எங்க ஏய் இங்க பாரு, இவன் மொத்த தோசையும் திட்டு முடிச்சிட்டான். ஆளுங்க அவன் செஞ்சது வேஸ்ட் ஆகும் தின்னாடா. அது சாப்பிட வாயை ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வாய் தர. கொத்து தோசை கொத்து தோசை இருக்கா? இதான் கொத்து தோசை. இதுதான் கொத்து தோசையா? அப்பா நான் இன்னொரு தோசை சுட்டியாச்சு, எல்லாமே சுட்டியாச்சு. தோசை தோசை சுட்டியாச்சு, எல்லாமே சுட்டியாச்சு. அளவுக்கு மூஞ்சாச்சு, வாயிலாம் வச்சு அது மட்டும் இல்லை. இப்போ பாடிபுடி வச்சாலும் நல்லா லம்புக்குன்னு வாங்கி வச்சுருவேன். அப்படியே பாடிபுடி செஞ்சிடலாமா? அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் கிஃப்ட் பண்ணிடுங்க. ஏய் திரும்ப. இது என்ன கவி மாதிரி ஒரே பக்கம் தான் அனுமதிக்குது. ஆரம்ப மக்களே, நான் கடைசியில தோசை சுட்டோம், புளிமணி சுட்டோம், நிறைய நேரம் ஆச்சு. ஆனா ஒரே நிமிஷத்துல நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி 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 எவ்வளவு அழகா சாப்பிடறான் பாரு. பானி ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துக்கவங்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.